அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம் மண் தொடர்பாக நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்க பார்க்கலாம். நாங்க இதுவரைக்கும் மண் தொடர்பாக படித்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப நாங்க இறுதியாக மண்ணில் இருக்கக்கூடிய வழி தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இறுதியாக மண்ணில வழி உண்டு, அதை நாங்க மண் வழி என்று சொல்லுவோம். அந்த வழி இருக்கிறத காட்டுறதுக்கான பரிசோதனைகள் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி மண்ணில நீர் இருக்குது என்றத காட்டுறதுக்குரிய பரிசோதனைகள் பார்த்திருக்கிறோம். மண் வழி, மண்ணில இருக்கிற நீர், இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் நாங்க பார்த்துட்டோம். இப்ப மண்ணில வழி இருக்குன்னு பிடிச்சோம்னா ஒரே அளவான இரண்டு பாத்திரங்கள் அல்லது பரிசோதனை குழாய்கள் முகவைக்குள்ள ஒரே அளவுக்கு மண்ணும் ஒரே அளவுக்கு நீரும் எடுத்துட்டு பிறகு அந்த மண்ணுக்குள்ள தண்ணீரை ஊற்றி பார்க்கக்குள்ள இரண்டும் சம அளவில் எடுத்திருந்தா, அதாவது 4 சென்டிமீட்டர் மண்ணும் 4 சென்டிமீட்டர் நீரும் எடுக்கப்பட்டிருந்தால், இதுல மண் எடுத்திருக்கிறோம், இதுல நீர் எடுத்திருக்கிறோம் என்றால், இப்ப நாங்க மண்ணுக்குள்ள இந்த நீரை ஊற்றும் போது முழுவதுமாக இதுக்குள்ள ஊற்றும் போது இப்ப எங்களுக்கு இது எவ்வளவுக்கு வர வேணும்? ஏற்கனவே 4 சென்டிமீட்டர்ல மண் இருக்கிறது. ஆகவே நாங்க 4 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரை ஊற்றும் போது நாலும் நாலும் சேர்ந்து 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு எங்களுக்கு இந்த விளைவு கிடைச்சிருக்க வேணும், மண்ணும் நீரும். ஆனால் நாங்கள் இந்த நீரை மண்ணுக்குள்ள ஊற்றிய பிறகு எங்களுக்கு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் என்ன இருக்கிறது, இந்த இரண்டும் சேர்ந்த கலவை இருக்கிறது. நாங்க இதை செய்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கு. தண்ணிக்குள்ள நீரை ஊற்றினா பிறகு ரெண்டும் சேர்ந்து 8 சென்டிமீட்டர் வராம 7 சென்டிமீட்டர் தான் வருகிறது. அதுக்கு என்ன காரணம்? அப்ப ஏற்கனவே நாங்க சரி சமனாக எடுத்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு அதே அளவுதான் வந்திருக்க வேணும். சமனாக எடுத்திருந்தால் 8 சென்டிமீட்டர் வர வேணும். அப்ப எதனால எங்களுக்கு அந்த 1 சென்டிமீட்டர் குறைஞ்சு வருகிறது என்றால், இந்த மண்ணுக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருக்கிற மண்ணுக்குள்ள வழி நின்று இருக்கிறது. அந்த வழி நாங்கள் நீரை ஊற்றும் போது அந்த மண்ணுக்கு இடையில எல்லாம் நீர் போயிரும் பாருங்க. மண்ணுக்கு இடையில எல்லாம் நீர் போய் பாத்திரத்தின் அடி வரைக்கும் நீர் தேங்கி நிற்கும், வந்து நிற்கும். அப்ப அந்த மண்ணுக்கு இடையில நீர் போறதுக்கு இடைவெளி இருக்குதுண்டா, அப்ப அதுக்குள்ள என்ன இருந்தது? வழி இருந்திருக்க வேணும். அப்ப தண்ணி உள்ள போனா உள்ள இருக்கிற வழி வெளியில போயிட்டு, அப்ப இந்த 4 சென்டிமீட்டருக்குள்ளயும் என்ன நடந்திருக்கு? 4 சென்டிமீட்டர்ல மண் இல்லை. அப்ப 3 சென்டிமீட்டருக்கு தான் மண்ணும் 1 சென்டிமீட்டருக்கு வழியும் இருந்திருக்கு. அதனாலதான் எங்களுக்கு மண்ணை போட்டோன்னு மண்ணும் வழியும் சேர்ந்து 4 சென்டிமீட்டர்ல நின்று இருக்க வேணும். ஆகவே இப்ப எங்களுக்கு அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ளேயும் நீர் போயிட்டு நம்ம காத்து வெளியில போயிருக்கு, காத்து வெளியில போயிட்டு. அப்ப அதுக்குள்ள தண்ணி தான் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் வெளியே போயிட்டு, அவ 3 சென்டிமீட்டர் மண்ணுக்குள்ள 4 சென்டிமீட்டர் நீர் நிக்குது. அப்ப 4 3 சேர்ந்து டோட்டலா எங்களுக்கு 7 சென்டிமீட்டருக்கு தான் இது ரெண்டும் சேர்ந்த கலவை இருக்கிறது. அப்ப இந்த பரிசோதனையை செய்து பார்த்ததுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வாரோம்? மண்ணுக்குள்ள வழி இருக்கும். ஏற்கனவே நாங்கள் இதை பார்த்துட்டோம். அதே போல மண்ணில நீர் இருக்கு என்று காட்டுறதுக்கு ஒரு சோதனை குழாய் ஒன்று எடுத்து அந்த சோதனை குழாயில மண்ணை கொஞ்சம் எடுத்து இதை நாங்க வெப்பப்படுத்தி பார்க்கணும். வெப்பப்படுத்தும் பொழுது
எங்களுக்கு என்ன கிடைச்சது? இந்த சோதனை குழாயின் ஓரங்கள்ல சோதனை குழாயின் ஓரத்தில் நீர்த்துளிகள் தெரிந்தது. நீர்த்துளிகள். சரி, அந்த துளிகளுக்கு நிறமற்ற செப்பு சல்பேட்டு சேர்க்கப்பட்ட போது அது நீல நிறமாக மாறியது. அப்ப செப்பு சல்பேட்டின் ஏன் நாங்கள் சேர்க்கிறோம்னா, நீர் சேர்க்காத செப்பு சல்பேட்டு வெண்ணிறமாகவும் அது நீரிட்டால் நீளமாகவும் மாறும். அதை வச்சுக்கொண்டு நாங்க மண்ணில நீர் இருக்குன்னு சொல்றோம். ஏன்? மண்ணை வெப்பமாக்கிக்கதான் அந்த நீர்த்துளிகள் வந்திருக்கு. ஆகவே மண்ணில இருந்துதான் அந்த நீர் துளி வந்திருக்க வேண்டும். ஆகவே மண்ணில நீர் இருக்குன்றத நாங்க உறுதி செய்யலாம். இப்ப இந்த ரெண்டு விடயங்களுக்கும் அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள். அதாவது அதை நாங்கள் மண் அங்கிகள் என்று சொல்லுவோம். அது தொடர்பான விடயங்களை நாங்க அடுத்ததாக பார்க்கலாம். இன்றைக்கு மண் அங்கிகள் தொடர்பாக பார்க்கலாம். மண் அங்கிகள். மண் அங்கி அதாவது மண்ணில் வாழக்கூடிய உயிரங்கிகள். மண்ணில வாழக்கூடிய உயிரங்கிகளைத்தான் நாங்கள் மண்ணங்கிகள் சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப மண்ணுல இருக்கக்கூடிய உயிரங்கிகள் என்னென்ன? நீங்க ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து மண்ணுல விளையாடி இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மண்ணுல சில பூச்சி இனங்கள், ஊரான் மட்டத்து, உம் எறும்பு, கரையான், அந்த மாதிரி மண்ணங்கிகளை பார்த்திருப்பீங்க. சரியா? ஆக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அங்கிகள் தான் மண்ணில இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. எங்களுக்கு எறும்பு பார்க்கலாம், கரையான் கரையான் இருக்கும். இதை நீங்க எழுதி கொள்ளுங்க, மண்ணங்கிகள் என்று போட்டு. உதாரணம்: எறும்பு, எறும்பு இருக்கும், கரையான் இருக்கும். வேற பூரான், மட்டைத்தேள், அட்டை, அட்டைகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி மண்புழு, மண்புழுக்கள், வண்டுகள், வண்டுகள் இருக்கும். நத்தைகள், நத்தைகள் இருக்கும். இவை தவிர நுண்ணங்கிகள் இருக்கும். பாக்டீரியாக்கள், பங்கசுக்கள் போன்ற நுண்ணங்கிகளும் இருக்கலாம். வட்டப்புழுக்கள், வட்டப்புழு. சரி, அப்ப உதாரணங்கள் எழுதி கொள்ளுங்க. மண்ணில இருக்கக்கூடிய உயிரினங்கள் சிலது எங்கட கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும், சிலது தெரியாதவையாக இருக்கும். மண்ணில இருக்கக்கூடிய நுண்ணங்கிகளை நாங்க பார்க்க இயலாது. சரியா? அப்ப பாக்குறோம் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள். பாருங்க,
இந்த மண் அங்கிகள் என்ன தொழிலை செய்யும்? மண்ணில இருக்குது, இது எல்லாமே மண்ணில காணப்படுது. எல்லாத்தையும் பார்த்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மண்ணில இருக்கக்கூடிய உயிரங்கிகள். இந்த மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள் என்ற தொழில் என்ன? இவை என்ன தொழிலை செய்யும்? அதாவது இது மண்ணில இருக்கிறதுனால ஏதா என்ன பிரயோசனம் அல்லது எதுக்காக மண்ணில இருக்குது, என்ன தொழிலை செய்யும்? சரியா? இப்ப இந்த மண்புழுவெல்லாம் மண்ணுக்குள்ள வளை தோண்டி இருக்கிறதுனால இந்த மண் என்ன செய்யும்? நெகிழ்ச்சி அடையும், கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கும். அந்த மண் இறுக்கமாக இல்லாமல் அது துளைச்சு கொண்டு வளை தோன்றதுனால கொஞ்சம் நெகிழ்ச்சி அடையும் என்று சொல்லப்படும். இலகுவாக விட்டு அதுக்குள்ள வழி போறதுக்கு, அதாவது மண்ணுக்குள்ள வழி கிடைப்பதற்கு உதவும். இந்த மண்ணுக்குள்ள இந்த அங்கிகள் இருக்கிறதுனால அவை மண்ணை துளைச்சி தானே உள்ளுக்க போகும். அப்ப மண் நெகிழ்ச்சி அடைய செய்து அதுக்குள்ள வழி போறதுக்கு உதவும். சரியா? அதே மாதிரி பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணங்கிகள் இருக்கிறதுனால, பாக்டீரியாக்கள் பங்கசுக்கள் என்ற நுண்ணங்கிகள் மண்ணில இருக்கிறதுனால மண்ணில போடுற எந்த ஒரு பொருளையும் உக்கல் அடைய செய்திடும். பாருங்க, இப்ப ரோட்டுல ஒரு நாய் அடிபட்டு இறந்து அதை சைட்ல தூக்கி போட்டாச்சு. இப்ப அது முதல் நாள் நாய் மாதிரி இருக்கும், ரெண்டாவது நாள் கொஞ்சம் வீங்கி போயிருக்கு, மூன்றாவது நாள் கொஞ்சம் அங்கங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அரிச்சு கடைசியில ஒரு மாதம் கழிச்சு அந்த இடத்துல நாய் இருந்த மாதிரியே இருக்கு, எல்லாம் முக்கி போய். அப்ப அது என்ன நடந்ததுன்னா, மண்ணில இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகள் அதை உக்கலடைய செய்துச்சு. அல்லது இந்த தாவரத்துக்கு கீழே விழக்கூடிய இலைகளை பாரு, அந்த இலைகள் எல்லாமே ஒரு மாசம் கழிச்சு அதே இடத்துல இருக்குதா? அல்லது இலைகள் எப்படி இருக்குது, இல்லை அரிப்படைஞ்சு உக்கல் அடைஞ்சு போய் இருக்கு. அது எதனால நடக்குதுன்னா, மண்ணில் வாழக்கூடிய இந்த பாக்டீரியா எல்லாத்தையும் உக்கலடைய செய்யும். அதை சொல்றது பிரிகையாக்கம் செய்தல், பிரிக்குது எல்லாத்தையும். சரியா? அப்ப அது தாவர பகுதிகளாக இருந்தாலும் சரி, இறந்த அங்கிகளின் உடல்களை இருந்தாலும் சரி, என்ன செய்திடும்? எல்லாத்தையும் பிரிச்சு அதை மண்ணுக்கு தனிப்பொருளாக வழங்கிடும். யார் அந்த வேலையை செய்கிறது? மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகளான பாக்டீரியாக்கள். தாவர பகுதிகளுடையும் இறந்த அங்கிகளுடையும் உடல்களை பிரிகையாக்கம் செய்தல் இது இருக்கிறதுனாலதான் எல்லாம் உக்கி போகுது. அப்ப அது கட்டாயம் தேவைதான் மண்ணுக்கு. அப்படி இருந்தா தான் கீழே விட விட எல்லா பொருளும் முக்கள் அடைஞ்சு மண்ணுக்குள்ள இல்லாம போயிடும். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, உக்காம எல்லாமே மேல மேல கிடக்குமெண்டா, இந்த நாய் செத்தபடி உக்கல் அடையாத அப்படியே இருக்குமெண்டா எத்தனை நாளைக்கு அதால நாங்க பார்த்து பார்த்து கொண்டே போறது? அப்ப அது கட்டாயம் நடக்க வேணும். பாக்டீரியாக்களினால இந்த உக்கல் அடைகிற செயற்பாடு கட்டாயம் நடக்க வேணும். சரியா? பெண்களுக்கு மண்ணில இந்த அங்கிகள் வாழ்றதுனால மண்ணுக்கு வழி கிடைக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால உக்கல் அடைதல் அல்லது பிரிகையாக்கம் செய்தல் நடந்து மண்ணுக்கு கனிப்பொருள் கிடைக்கும். அப்ப வழியும் கிடைக்குது, கனிப்பொருளும் கிடைக்குதுண்டா மண் வளமாக்கப்படும். மண் வளமாக்கப்படும். அப்ப மண்ணுக்கு இந்த அங்கிகள் அவசியம். மண்ணுக்கு இந்த அங்கிகள் அவசியம். மண்ணில நுண்ணங்கிகள் இருக்கிறது என்றதை காட்டுறதுக்கான ஒரு பரிசோதனை இருக்கிறது. மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள். சரியா? எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது பார்ப்போம். மண்ணில் நுண்ணங்கிகள் உண்டு என்பதை காட்டுவது. இதற்காக நாங்கள் 2 பரிசோதனை குழாய்கள் எடுக்கலாம். அதை நாங்கள் ஏபி என்று பெயரிடுவோம். 2 பரிசோதனை குழாய்கள்.
இப்பொழுது நாங்கள் இந்த ரெண்டு பரிசோதனை குழாயில இரண்டு குழாயையும் முதல்ல நாங்க கொதி நீரில் அவிச்செடுக்க வேண்டும். அதாவது இந்த குழாயில எந்த விதமான கிருமிகளும் இல்லை என்றதை உறுதி செய்யறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், இத ரெண்டையும் முதல்ல கொதி நீர்ல கொதிக்க வச்சு எடுக்கிறோம். எடுத்தா இதுல இப்ப நுண்ணங்கி இல்ல, நாங்க இதை கொதிக்க வச்சு எடுத்திருக்கிறோம். சரியா? அப்ப இது ரெண்டும் இப்ப கிளீன் ஆயிட்டு கொதிக்க வைக்கப்பட்ட குழாய்கள். சரியா? இப்ப நாங்கள் மண்ணில தானே நுண்ணங்கி இருக்குன்னு காட்ட வேணும். சரி, ஒரே அளவுக்கு காய்ச்சி ஆற விட்ட பால், ஒரே அளவுக்கு காய்ச்சி ஆற விட்டு இருக்கிற பால் எடுத்து, பால் தெரியும் நிறைய பிள்ளைகள், பசுப்பால், காய்ச்சி ஆற விடப்பட்ட பால். காய்ச்சி ஆற விடப்பட்டிருக்கிற பால் எடுத்திருக்கிறோம். இதுக்குள்ள இப்ப ஏன் நாங்க அப்படி காய்ச்சி ஆற விட்டு எடுக்கிறோம்டா, பச்சை பால் அல்லது பசும்பாலில எங்களுக்கு அதுக்குள்ள நுண்ணங்கிகள் வாழும். அப்ப அதை நாங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துட்டோம்னா அதுல கிருமிகள் இருக்காது. அப்ப கிருமி அளிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு குழாய்களும் சோதனை குழாய்களும் கிருமி அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள எடுத்திருக்கிற பாலம் கிருமி அளிக்கப்பட்டிருக்குது. அப்ப இது ரெண்டுக்குள்ளையும் இப்ப கிருமி எந்த ஒரு நுண்ணங்கியும் இல்லை என்று எடுக்கிறோம். சரியா? அடுத்ததாக மண்ணு வெளியில இருந்து நாங்க தோட்டத்தில இருந்து மண் கொஞ்சம் எடுக்கும். அந்த மண்ணுல ஒரே அளவுக்கு மண்ணை நாங்க அளந்தெடுக்கிறோம். அதுல நாங்க ஒரு மண்ணை வெப்பப்படுத்தி எடுக்கிறோம். ஒரு மண்ணை சூடாக்கி ஒரு மண்ணை நாங்க சூடாக்குறோம். ஏனென்றா அந்த மண்ணில இருக்கிற நுண்ணங்கிகளை இறக்க செய்வதற்காக. அந்த மண்ணை கொஞ்சம் வறுத்தெடுத்தோம்னா அந்த மண்ணில இருக்கிற கிருமி எல்லாம் செத்துரும். ஆனா மற்றைய மண்ணை நாங்க எதுவுமே செய்யல, அது அப்படியே இருக்குது. இப்ப நாங்கள் நன்றாக என்ன இந்த சட்டியில போட்டு வறுத்த மண்ணை எடுத்து ஏ என்ற கொதிகுழாய்க்குள்ள போடுவோம். ஒரே அளவு மண் தான். அதே மாதிரி வறுக்கப்படாத நோமலா இருக்கிற மண்ணை பி என்ற தொட்டியில போட போறோம். இப்ப ரெண்டுக்குள்ளேயும் மண் போட்டாச்சு. எங்களுக்கு இப்ப ஏ என்பது சட்டியில வறுத்தெடுக்கப்பட்ட மண், அதுல கிருமிகள் அழிக்கப்பட்டு நாங்க அதை ஏக்குள்ள போடுறோம். பியில இருக்கிறது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வந்த மண், அதை அப்படியே பிக்குள்ள போட போறோம். இப்ப இந்த இரண்டு சோதனை குழாய்களும் இதுக்கு மேல பஞ்சு வச்சு நாங்க மூடிடுறோம். வெளியில இருந்து ஒன்று முன்னுக்க போகாது. வெளியில இருந்து அல்லது வழியில இருந்து எந்த ஒரு நுண்ணுக்கும் உள்ளுக்க போகக்கூடாது. சரியா? இப்ப இந்த பரிசோதனையை நாங்க இந்த மாதிரி செய்து முடிச்சுட்டோம். ஒரே மாதிரி ரெண்டு சோதனை குழாய்கள் அவிச்சு எடுத்திருக்கிறோம். சோதனை குழாயில நுண்ணங்கி இல்லை. ரெண்டுக்கையும் ஊற்ற வேண்டிய பாலை கொதிச்சு ஆற வச்சு எடுத்திருக்கிறோம். பாலில எந்த ஒரு நுண்ணங்கியும் இல்லை. அடுத்ததாக இந்த பஞ்சு வச்சு அடைச்சிருக்கிறோம். சோ வழியில இருந்து உள்ளுக்கு நுண்ணங்கி வராது. அப்ப நாங்க இதுக்குள்ள போட்ட இந்த இரண்டு மண்ணிலையும் எந்த மண்ணில நுண்ணங்கி இருக்குதோ அந்த மண் இருக்கிற கொதிகுழாய் மட்டும்தான் அந்த பால்ல ரியாக்ஷனை காட்டு. சரியா? ரியாக்ஷனை காட்டுமெண்டா என்ன, நுண்ணங்கிகள் சேர்ந்தால் பால் திரட்சி அடையும். பாருங்க, பாலை இரவிரவா வச்சுட்டு அடுத்த நாள் பாருங்க அந்த பால் எப்படி இருக்கும்னு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கட்டியாகி போய் நிக்கும். அப்ப அந்த மாதிரி
எந்த குழாயில நுண்ணங்கி சேருதோ அந்த பால் திரட்சி அடைஞ்சிருக்கு, மற்ற பால் நுண்ணங்கி வராட்டிக்கு அப்படியே இருக்கு. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க இதுல ஏபி என்று ரெண்டு மண்ணை போட்டிருக்கிறோம். இதுல எந்த மண்ணுல நுண்ணங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு? எந்த மண்ணுல நுண்ணங்கி இருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. நாங்க வறுத்த மண்ணுல நுண்ணங்கி இருந்திருக்குமா? இல்ல. அல்லது இருந்திருக்கும், நாங்க அதை சட்டியில போட்டு வறுத்த உடனே அதுல இந்த நுண்ணங்கிகள் இறந்திருக்கு. ஏற்கனவே கொதிக்க வைக்கப்பட்ட பால் இருக்குது, கொதிச்ச கொதிச்சு சுத்தமாக்கப்பட்ட பரிசோதனை குழாய் இருக்குது, பஞ்சு போடப்பட்டிருக்கு. அப்ப ஏ என்ற குழாய்க்குள்ள எந்த ஒரு நுண்ணங்கியும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெளியில இருந்தும் வரையலாது, உள்ளுக்கு இருக்கிற பொருட்கள்லயும் நுண்ணங்கி இல்லை. அப்ப ஏ என்ற பால் அப்படியே இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாங்க ஒரு 1 hour கழிச்சு இல்ல அடுத்த நாள் வந்தே பாக்குறோம். ஸ்கூல்ல இந்த அமைப்பை செய்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பாக்குறோம். அப்ப உங்களுக்கு ஏ என்ற அமைப்புல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஏனென்றா ஏயில நுண்ணங்கிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கொதிகுழாய் சுத்தம் செய்திருக்கு, பால் சுத்தம் செய்திருக்கு, மண் வறுத்தெடுக்கப்பட்டிருக்கு, வழி போகாம அடைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது முற்றிலுமாக நுண்ணங்கிகள் செல்வதற்கான வாய்ப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பி என்ற கொதிகுழாய்க்குள்ள இருக்கிற பால் திரட்சி அடையும். பால் திரட்சி அடைந்து காணப்படும். அங்கங்க சிறிது சிறிது கட்டிகளாக திரட்சி அடைந்து. அப்ப இதற்கான காரணமாக நாங்க எதை கூறலாம்? நாங்க பஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரே மாதிரி, ஆகவே வெளியில இருந்து நுண்ணங்கி வர வாய்ப்பில்லை. கொதிகுழாய் ஏற்கனவே கொதிக்க வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டது, நுண்ணங்கிகள் இல்லாமல். ஆகவே இந்த கொதிகுழாயில இருந்து நுண்ணங்கி வர வாய்ப்பில்லை. அதுக்குள்ள விடப்பட்ட பாலும் கொதிச்சு ஆற விடப்பட்டது, ஆகவே அதுக்குள்ள நுண்ணங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப நுண்ணங்கி எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? நாங்கள் பி என்ற கிண்ணத்திலிருந்து போடப்பட்ட மண்ணில. ஆகவே மண்ணில நுண்ணங்கிகள் உண்டு என்று சொல்லு. மண்ணில் நுண்ணங்கி உண்டு என்ற முடிவுக்கு வரலாம். பாருங்க, நாங்க ஒன்றை உறுதி செய்ய வேண்டுமாக இருந்தால் ரெண்டு பரிசோதனையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வச்சுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க கவனத்துல கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் நாங்க மாத்தி போடலாம். இப்ப எங்களுக்கு மண்ணில நுண்ணங்கி உண்டு என்றதை காட்ட வேணும்னா அந்த மண்ணில நாங்க எடுக்க போற ரெண்டு பரிசோதனையிலையும் ஒரு மண்ணில நுண்ணங்கி இல்லாத மாதிரியும் இன்னொரு மண்ணில நுண்ணங்கி இருக்கிற மாதிரியும் எடுத்தாத்தான் எங்களால அதை காட்ட ஏலும். இருக்கிறபடியாத்தான் நுண்ணங்கி இருந்தபடியாத்தான் இந்த மாற்றமும், நுண்ணங்கி இல்லாததுனாலதான் இங்க மாற்றம் எதுவும் இல்லை என்றும் நாங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த பரிசோதனையில இருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? மண்ணில நுண்ணங்கி உண்டு. சரியா? அப்ப நுண்ணங்கிகள் மண்ணில இருக்கு. என்ன நுண்ணங்கிகள் இருக்கலாம்? பாக்டீரியாக்கள், பங்கசுக்கள் போன்றவை இருக்கலாம். ஆகவே நாங்க மண்ணில நீருண்டு, வளியுண்டு, மண்ணில அங்கிகள் இருக்குது, நுண்ணங்கிகள் இருக்குது என்ற முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக நாங்கள் மண்ணின் பக்க பார்வை தொடர்பாக பார்க்கலாம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். பரிசோதனை அமைப்பு மண்ணின் பக்க பார்வை.
மண்ணின் பக்க பார்வை. அதாவது மண்ணின் பல்வேறு படைகளை வகை குறிக்கிற வகையில மண் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக மேல இருக்கிறது தான் மண். ஆனா எங்களோட புவியோட்டுக்கு கீழே நீங்க பார்த்திருப்பீங்க, புவியின் உட்புறம் போக போக புவியின் தகடுகள், அதன் உள்ளகனி, அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய பாறை குழம்பு, இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பூமிக்கு உள்ளுக்கு போக போக மண்ணை நாங்க ஒரு படைகளாக சொல்லலாம். சரியா? அப்ப மண்ணுக்கு மேற்பரப்பில இருந்து கீழே இருக்கிற தாய்ப்பாறை வரை, கீழாக அடியில இருக்கிறத சொல்றது தாய்ப்பாறை, அதுல இருந்துதான் மண் உருவாகும் என்று நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப அது வரைக்கும் நாங்க பார்ப்போம். அத மண்ணின் பிரதானமான பிரதேசங்களாக நாங்க வகைப்படுத்தலாம். சரியா? ரைட். அப்ப அப்படி நாங்க பார்ப்போம். மண்ணுக்கு ஆகவும் அடியில இருக்கிறத நாங்கள் தாய்ப்பாறை என்று சொல்லுவோம். பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும். Right? மண்ணின் பக்க பார்வையில நாங்க பார்ப்போம். ஆகவும் அடியில இருக்கிறது நாங்க பாறை என்று சொல்லுவோம். அடியில இருக்கிறது தாய்ப்பாறை. தாய்ப்பாறை என்று சொல்லுவோம். சரியா? ரைட். அதே மாதிரி அந்த தாய்ப்பாறைக்கு மேல வர வர எங்களுக்கு மண் உருவாக தோன்றும். சரியா? ஒரு சிறிய சிறிய பாறைகள் இருக்கும், அதுக்குள்ள மண்ணு இருக்கும். இதை நாங்க கீழ் மண் என்று சொல்லுவோம். கீழ் மண். கீழ் மண். அடுத்ததாக அதுக்கு மேலாக இருக்கிறது தான் எங்களோட மேல் மண். எங்களுக்கு தெரிகிற மண் மேல் மண் என்று சொல்லுவோம். அதாவது இந்த மண்ணில தான் புற்கள் எல்லாம் வளர்ந்திருக்கு. புற்கள் வளர்ந்திருக்கிறது மேல் மண்ணில. சரியா? அப்ப எங்களுக்கு மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக இப்படி நாங்க மேல்மண், கீழ்மண், தாய்ப்பாறை என்று மூன்று வகையாக, அதாவது மூன்று பிரதானமான பிரதேசங்களாக வகை பிரிச்சு சொல்ல இயலும். மண்ணுக்கு இந்த மாதிரி மூன்று பிரதானமான பகுதிகள் இருக்கு. மேல இருக்கிறது தான் நாங்க மேல் மண்ணுன்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது கீழ்மண், ஆக கீழே போகிக்க தாய்ப்பாறை. சரியா? அப்ப மண் என்ன செய்யுது? பக்க பார்வையில மேல இருந்து கீழ் நோக்கி செல்லும் போது துணிக்கைகளின் பருமன் என்ன செய்யும்? படிப்படியாக அதிகரிக்கும். மேல இருக்கிறது சின்ன சின்ன குருணி மண்ணாக இருக்கும். கீழ் மண் ஓரளவுக்கு பெரிய துணிக்கைகள் இருக்கும். தாய்ப்பாறை பெரிய பாறைகளாக காணப்படும். இந்த தாய்ப்பாறை படிப்படியாக வானிலையால் அழிஞ்சு அழிந்து சிறு துண்டுகளாக மாறித்தான் கீழ்மண் உருவாகும். கீழ் மண்ணில இருக்கிற துணிக்கைகள் திரும்பவும் வானிலையால் அழிஞ்சுதான் மேலே இருக்கிற மண் தோன்றும். ஆகவே எங்களுக்கு தாய்ப்பாறையில இருந்துதான் மேலே இருக்கிற மண் உருவாகி இருக்க வேணும் என்று சொல்லுது. சரியா? எங்களுக்கு பெரும்பாலான தாவரத்துல இருக்கக்கூடிய வேர் இந்த மேல் மண்ணுக்குள்ளதான் நிற்கும். தாவரத்தின் வேர்கள் சில பெரிய மரங்கள்னு சொன்னா அதன் வேர் இந்த கீழ் மண் வரைக்கும் வரலாம். ஒரு பெரிய ஆலமரம், ஒரு பெரிய அரச மரங்கள் அதனுடைய வேர் இந்த கீழ் மண் வரைக்குமே பரம்பி காணப்படலாம். சரி, ஒரு மண் தொடர்பான கற்கையின் போது, அதாவது மண் தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது இந்த மண்ணின் பக்க பார்வை என்பது பிரதானமானது. அப்போ ஒரு மண் எவ்வாறு உருவாகுது? மண் எவ்வாறு உருவாகும்? தாய்ப்பாறைகள்
வானிலையால் அழிவதன் மூலம் கீழ்மண் உருவாகி கீழ்மண் திரும்ப வானிலையால் அழிவதன் மூலம் மேல் மண் உருவாகும். அந்த மேல் மண்ணுக்குள்ளதான் தாவரங்கள் எல்லாம் இருக்கும், அதுல வேரெல்லாம் இருக்கும். ஆனா சில சமயம் கீழ்மண் வரைக்கும் பெரிய தாவரங்கள் என்ற வேர்கள் செல்லக்கூடும். சரியா? அப்ப இதுதான் மண்ணின் பக்க பார்வை என்று சொல்லுவோம். பிரதானமாக 3 பகுதிகள் கொண்டது: மேல்மண், கீழ்மண், தாய்ப்பாறை. மண் எவ்வாறு உருவாகிறது? தாய்ப்பாறைகள் வானிலையால் அழிவடைவதன் மூலம் கீழ்மண் உருவாகி, இந்த வானிலையால் அழிதல் என்பது ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல பிள்ளைகள். அப்ப வானிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நில அதிர்வுகள், வெள்ளப்பெருக்குகள், மண்ணரிப்புகள், இந்த மாதிரி நிறைய நடக்கிற விஷயங்களை தான் நாங்க வானிலையால் அழிதல் என்று சொல்லுவோம். அப்படி நிறைய ஆண்டுகளாக நடைபெற்ற பிறகுதான் மண் உருவாக்கப்படும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு மண் எப்படி உருவாகிறது என்றது தொடர்பாக ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. கீழே இருந்துதான் மேல் நோக்கி மண் உருவாகும். முதல்ல பாறைகளாக இருந்து சிறு துண்டுகளாக உடைஞ்சு கடைசியாக மண்ணாக உருவாக்கப்படுகிறது. சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்கள் மண் தொடர்பாக பார்க்கும் பொழுது மண்ணரிப்பு என்பது முக்கியமான ஒரு விடயம். சரியா? இப்ப மண்ணரிப்பு என்றா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு மழை நாள்ல பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல அந்த தண்ணி வழிந்து போவேக்கு சில சமயம் மண் அரிச்சு கொண்டு போய் அந்த தண்ணி போன பாதை அந்த மண் அரித்து கொண்டு போனது அப்படியே தெரியும். இந்த மண் இப்படி நிற்கும். மண்ணானது அரிச்சு கொண்டு போய் அந்த நீர் போன பாதைய காட்டி நிற்கும். சரியா? அப்ப பாக்குறோம் எங்களுக்கு அந்த நீர் போன பாதை மண் அரிச்சு கொண்டு போனதுல இருந்து தெரியும். மண் அரிச்சு கொண்டு போனதுல இருந்து நீர் இதுக்காலதான் போயிருக்குன்னு நாங்க சொல்றோம். அதுவா மண்ணரிப்பு. நீர் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு புற்கள் நிறைந்த பகுதிகள்ல அந்த மாதிரி மண் அரிச்சு கொண்டு போகாது. ஒரு புல் இருக்கிற தரையில மழை பெஞ்சா உங்களுக்கு தெரியும், அதுல மண் அரிச்சு கொண்டு வராது. அப்ப அது தடுக்கும். இந்த புற்கள் என்ன செய்யும்? இந்த மண் அரிச்சு கொண்டு போகாம அதுல வேர் அதை இறுக்கமாக பிடித்து கொள்ளும். எதை? இந்த மண்ணை இறுக்கமாக பிடிச்சிருக்கு. அப்ப அந்த மண் என்ன செய்யலாது? வழுகி கொண்டு போக இயலாம இருக்கும். அதை நாங்கள் மூடு படை என்று சொல்லுவோம். மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மூடு படை. சரி. ஆனா மண்ணுக்கு மேல அப்படி புற்கள் எதுவும் இல்லை, வெறும் மணலாகவே இருக்குது அல்லது மண்ணாகவே இருக்குது. அதுக்கு மேல தண்ணீர் போகைக்கு அது வழிந்து செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப நாங்க இதுல மண்ணரிப்பண்டு எதை சொல்லுவோம்? மண் துணிக்கைகள், இப்ப மேல இருக்கிற இந்த மண் துணிக்கைகள் ஓரிடத்தில இருந்து வேறொரு இடத்துக்கு நீரினால் எடுத்து செல்லப்படுதல். மண்ணரிப்பண்டா என்ன சொல்லுவா? மண் அரிப்பு, அரிச்சு கொண்டு போகுது. அப்படித்தானே சொல்ல போறான். எது அரிச்சு கொண்டு போகுது? தண்ணி. அப்ப என்ன சொல்றோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய துணிக்கைகள், அதை நாங்க மண் துணிக்கைன்னு சொல்றோம். மண் துணிக்கை இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நீரினால் எடுத்து செல்லப்படுவது. அதுதான் என்னோட சொல்றோம் மண்ணரிப்புன்னு சொல்றோம். மண் அரிச்சு கொண்டு போகுது. எதால அரிச்சு கொண்டு போகப்படுது? நீரினால் அரித்து செல்லப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில ஓரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மேல் மண்ணானது சில சமயம் நீரினால அரித்து செல்லப்படும். அதே போல காற்று பாருங்க, வேகமாக சில சமயம் பலமாக வீசக்கூடிய காற்று இந்த புழுதியை அள்ளி கொட்டிட்டு போகும். சிலோட பாருங்க, இந்த நன்றாக வீசுற காற்றுல புழுதி கலந்து மண்ணெல்லாம் அள்ளி வீசி கொண்டு போகும். அப்ப சில சமயம் காற்றினாலையும் என்ன செய்யலாம்? மண்ணானது எடுத்து செல்லப்படலாம். அல்லது விலங்குகள் யோசிச்சு பாருங்க, மாடுகள்
சில சமயம் வயல்ல அல்லது வேற எங்கேயாவது களிமண் நிலத்துல போய் போயிட்டு வந்ததுன்னா அந்த மாடுகள்ல இருந்து கால்கள்ல இருக்கிற குழம்புகள்ல அந்த மண் ஒட்டி கொண்டு வரும். அது வீட்டை திரும்ப வரைக்கும் பட்டிக்குள்ள வரும் அந்த மண். அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மண் இன்னொரு இடத்துக்கு வாரதையும் நாங்க எப்படி சொல்லுவோம்? மண்ணெரிப்பன்னு தான் சொல்லுவோம். எந்த ஒரு காரணியாக இருந்தாலும் சரி, அது நீரினால அரிச்சு கொண்டு வரலாம் அல்லது காற்றினால போகலாம் அல்லது ஏதாவது ஒரு விலங்குனால கூட என்ன செய்யலாம்? மண்ணெரிப்பு நிகழலாம். சரியா? அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மண் கொண்டு செல்லப்படுவது நாங்க மண்ணெரிப்பு என்று பொதுவாக சொல்லலாம். மண்ணெரிப்பு என்னென்ன காரணிகளால நடக்கலாம்னா, அது நீரினால நடக்கலாம் அல்லது காற்றின் மூலம் நடக்கலாம் அல்லது விலங்குகளால நடக்கலாம். இவை மூன்றும் என்ன செய்யலாம்? மண்ணரிப்பு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்க முடியும். சரியா? ரைட். அப்ப மண்ணின் மிகவும் வளம் மிக்க பகுதி எதுன்னு கேட்டா இந்த மேல்மண். மண்ணின் வளம் மிக்க பகுதி. ஏன்னா இதுலதான் அதிகமாக தாவரங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அங்கிகள் எல்லாம் வாழும். அப்ப அது வளம் மிக்க பகுதி. சரியா? அப்ப மேல்மண் கொண்டு போறதுக்கு இந்த மேல்மண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நிறைய காரணங்கள் நடக்கலாம். சில சமயம் மழை பெய்யலாம், மழை நீரில மேல்மண் கழுவி கொண்டு போகலாம். சரியா? அல்லது வறட்சியான காலமாக இருந்தால் தூசுக்களாக இந்த மேல்மண் அடித்து செல்லப்படலாம். அல்லது கடற்கரையில பாத்தீங்கன்னா கடல் அலைகளினால அந்த கரையில இருக்கக்கூடிய மண் கழுவி செல்லப்படலாம். அல்லது பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் காரணமாக மண்ணெரிப்பு நடக்கலாம். மண்ணெரிப்பு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மேல்மண் தான் அதிகமாக அரிப்படையும். அந்த மேல்மண் அரிப்படையக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் பார்க்கும். அதே போல விலங்குகளின் பாதங்கள்ல அல்லது குழம்புகளோடு ஒட்டிய நிலையில இந்த மேல்மண் எடுத்துக்கொண்டு போகலாம். அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு மண்ணரிப்பு வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல நடக்கலாம். அப்ப மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? எங்களுக்கு மண்ணரிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு பதிலாக நாங்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? இப்ப சரிவாக இருக்கிற நிலங்கள்ல அதிகமாக பயிர்களை நடுதல், மரங்களை நடுதல். மரங்களை நட்டோம்னா இதுக்குள்ள நிறைய வேர்கள் ஓடி இதுக்குள்ளால தண்ணி வடிஞ்சு என்ன மண்ணை எடுத்து செல்லுவதை தடுக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? அதிகமாக மரங்களை நடுதல் மண்ணரிப்பை கட்டுப்படுத்தலாம். சரியா? அந்த மாதிரி தாவரங்களை வளர்க்கிறது அல்லது பயிர் செய்கை, இப்ப சரிவான நிலப்பகுதிகள்ல குறுக்காக கல்வேலி அமைக்கிறது என்று சொல்லுவோம், அல்லது காற்றுக்கு தடை வேலிகளை அமைக்கிறது என்று சொல்லுவோம், அல்லது சம உயர போட்டு முறையில பயிர் செய்கைகளை செய்கிறது என்று சொல்லுவோம். இந்த மாதிரி மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது செய்யலாம். அப்ப மண் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெருமதியான ஒரு வளம். மண்ணில தான் நாங்க இருக்கிறோம். மண்ணில உயிரங்கிகள் இருக்குது. எங்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் நாங்க மண்ணில இருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அப்ப பொலித்தீன் உபயோகிச்ச பேட்டரியல் விவசாய ரசாயன பொருட்கள் திரணியல் பொருட்கள் இது எல்லாத்தையும் நாங்க மண்ணில போட்டு மண்ணை மாசடைய செய்யக்கூடாது. அப்ப மண்ணை பாதுகாப்பாக பார்த்தாதான் நாங்க எதிர்காலத்துல நல்லபடியாக வாழ முடியும். சரியா? இப்ப இன்று நாங்கள் மண் தொடர்பான விடயங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். மண் என்கின்ற அழகு பார்த்து முடிச்சிருக்கிறோம். அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.
உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் இல்லை என்றால் நாங்கள் இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். நாங்கள் அடுத்த வகுப்பில இன்னொரு புதிய அலகுல சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ